மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட இருக்கின்றோம். இது எந்த அடிப்படையில அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகள், ஒவ்வொரு தொகுதியிலும் 200 வாக்காளர்கள் வீதம் சுமார் 46,800 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண் பெண் வாக்காளர்கள், வயது வாரியாக, குறிப்பாக முதன்முறை வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்கள்ல மின்னம்பலம் மீடியா எடுத்த அந்த சர்வேயின் அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பூத்துகள்ல இந்த கருத்து கணிப்பு வாக்கை செலுத்திவிட்டு வந்த வாக்காளர்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவாக இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு, உங்க தொகுதி எம்எல்ஏ யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் போன்ற பல விஷயங்களை நம்ம பார்க்க போகின்றோம். அந்த வகையில தென் மண்டலம் திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது என்ன என்பதை பார்க்கலாம். பழனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் சிபிஎம்மின் என் பாண்டி அவர்கள், அதிமுகவின் ரவி மனோகரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பிரவீன்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் முருகேஸ்வரி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் சிபிஎம் 35%, அதிமுக 34%, தமிழக வெற்றி கழகம் 25%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த பழனி சட்டமன்ற தொகுதியில் சிபிஎம் முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள், அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விடியல் எஸ் சேகர் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எஸ் மோகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ரகுபதி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 42%, தமாக 35%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, திமுகவின் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், அதிமுகவின் ஏ விஸ்வநாதன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் என் கலைசெல்வி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சைமன் ஜஸ்டின் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 32%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் நாகஜோதி அவர்கள், அதிமுகவின் எஸ் தேன்மொழி அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தின் ஆர் ஐயனார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் டி கைலை ராஜன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், நிலக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. நத்தம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் கே செல்வகுமார் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தின் ரமேஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அழகம்மாள் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், நத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக நத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவில் ஐ பி செந்தில்குமார் அவர்கள்,
அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் நசீர் ராஜா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கே முத்தரசு அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 35%, அதிமுக 34%, தமிழக வெற்றி கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவில் டி சாமிநாதன் அவர்கள், அதிமுகவில் பரமசிவம் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் என் நாகஜோதி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஹுசைன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கலாம். வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 37%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் திமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் எஸ் மாங்குடி அவர்கள், அதிமுக கூட்டணியில் அமமுகவின் தேர்போகி பாண்டி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் டி கே பிரபு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 28%, அமமுக 19%, தமிழக வெற்றி கழகம் 27%, நாம் தமிழர் கட்சி 26% என வந்திருக்கிறது. ஆக இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகமும், 3வது இடத்தில் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது. ஆக இந்த தொகுதியில் ஒரு மும்முனை போட்டி நிலவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் KC திருமாறன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ரம்யா மோகன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 38%, பாஜக 31%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 11% என வந்திருக்கிறது. ஆக இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவர் கருணாஸ் அவர்கள், அதிமுகவின் PR செந்தில்நாதன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் இந்துஜா ரமேஷ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி 35%, அதிமுக 40%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் தமிழரசி ரவிக்குமார் அவர்கள், இவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அடுத்ததாக அதிமுக கூட்டணியில் பாஜகவின் டி பாலகணபதி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டி இளங்கோவன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சண்முகப்பிரியா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 40%, பாஜக 32%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. மேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் P விஸ்வநாதன் அவர்கள், அதிமுகவின் பெரிய புள்ளான் என்கிற செல்வம் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை வீரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கோட்டை குமார் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, மேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 33%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 7% இருக்கிறது. மேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் P மூர்த்தி அவர்கள் வேட்பாளராக இருக்கிறார்.
அதிமுகவின் மாங்குளம் கே மகேந்திரன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் எஸ் கார்த்திகேயன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் செல்வம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, அதிமுக 35%, தமிழக வெற்றிக் கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது. சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் வெங்கடேசன் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் கி மாணிக்கம் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் வி கருப்பையா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் நாகலட்சுமி திருமாறன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது, சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 33%, அதிமுக 39%, தமிழக வெற்றிக் கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் தளபதி அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுகவின் டாக்டர் பி சரவணன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்லானை அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வி திருநாவுக்கரசு அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 34%, அதிமுக 30%, தமிழக வெற்றிக் கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் மதிமுகவின் பூமிநாதன் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் எம் கோபிசன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சுமதி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் மதிமுக 36%, பாஜக 31%, தமிழக வெற்றிக் கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மதிமுக முன்னிலையில் இருக்கிறது. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சியின் சுந்தர் சி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் VMS முஸ்தபா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அப்துல் ஹக்கீம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், மதுரை மத்தியம் பொறுத்தவரைக்கும் திமுக 37%, புதிய நீதி கட்சி 33%, தமிழக வெற்றிக் கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த மதுரை மத்திய தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் ரகு பாலாஜி அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தங்கபாண்டி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் விக்னேஷ்குமார் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்த்தோமானால், மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, அதிமுக 33%, தமிழக வெற்றிக் கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. ஆக இந்த தொகுதியில் ஒரு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, திமுகவின் கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள், அதிமுகவின் வி ராஜன் செல்லப்பா அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சத்யாதேவி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்த்தோமானால், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 32%, அதிமுக 31%, தமிழக வெற்றிக் கழகம் 30%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக இந்த 3 கட்சிகளுக்கும் இடையே ஒரு நெருக்கமான போட்டி நிலவுகிறது. ஆக இந்த தொகுதியில் ஒரு மும்முனை போட்டி நிலவுகிறது என்றே சொல்லலாம். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார்.
தமிழக வெற்றி கழகத்தின் என் சதீஷ்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் முனீஸ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 23%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது, 2வது இடத்தில் திமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் டி சரவணகுமார் அவர்கள், அதிமுகவின் மகேந்திரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எம் விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அபிராமி தனபால் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 30%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் மகாராஜன் அவர்கள், அவர்தான் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுகவின் லோகிராஜன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் வி பாண்டி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கோமதி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்த்தோமானால் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 42%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 13%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் விசிகவின் ஆற்றல் அரசு அவர்கள், அதிமுக கூட்டணியில் அமமுகவின் கதிர்காமு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஜி சபரி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் விமலா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்த்தோமானால் பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் விசிக 33%, அமமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியில் அமமுக முன்னிலையில் இருக்கிறது. போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுகவின் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதிமுகவின் டி நாராயணசாமி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எஸ் பிரகாஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கலையரசு அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக 42%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. கம்பம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுகவின் STK ஜக்கையன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அன்புச்செல்வி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது கம்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 37%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 5% என வருகிறது. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது, 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் எஸ் தங்கபாண்டியன் அவர்கள், அவர்தான் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரிசில்லா பாண்டியன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கே ஜெகதீஸ்வரி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகேயன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 35%, தமிழக வெற்றி கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது, 2வது இடத்தில் தமாமுக இருக்கிறது. ஆக இந்த தொகுதியில் ஒரு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் CPI கட்சியின் மகாலிங்கம் அவர்கள், அதிமுகவின் எம் சந்திரபிரபா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கார்த்திக் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கரிகால பாண்டியன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் CPI 34%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 9% என வந்திருக்கிறது.
ஆக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் சிபிஐ இருக்கிறது. ஆக இந்த தொகுதியில் ஒரு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் கடற்கரை ராஜ் அவர்கள், அதிமுகவின் கூட்டணியில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் எம் அஜித் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஆனந்தராஜா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, பாஜக 39%, தமிழக வெற்றிக் கழகம் 11%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் பாஜக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் ஒரு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் கணேசன் அசோகன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் S கீர்த்தனா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் டயானா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது சிவகாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 37%, அதிமுக 40%, தமிழக வெற்றிக் கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுக கூட்டணியில் தேமுதிகவின் விஜய பிரபாகரன் அவர்கள், அதிமுகவின் BG கணேசன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் SP செல்வம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் லட்சுமணன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்த்தோமானால் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேமுதிக 39%, அதிமுக 35%, தமிழக வெற்றிக் கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக முன்னிலையில் இருக்கிறது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுகவின் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், அதிமுகவின் S சேதுபதி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் K கார்த்திக் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மணிமாறன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்த்தோமானால் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 36%, தமிழக வெற்றிக் கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. திருச்சூழி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அதிமுகவின் MSR ராஜவர்மன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் S சமயன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கார்த்திக் ராஜா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது திருச்சூழி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, அதிமுக 27%, தமிழக வெற்றிக் கழகம் 25%, நாம் தமிழர் கட்சி 5% என இருக்கிறது. இந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. இரண்டாவது இடத்தில் அதிமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஒரு நெருக்கமான போட்டி இருக்கிறது என்றே சொல்லலாம். பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் KK கதிரவன் அவர்கள், அதிமுகவின் S முத்தையா அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் G கோபிராஜன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் எழில் இளவரசி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்த்தோமானால் பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, அதிமுக 36%, தமிழக வெற்றிக் கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. திருவாடானை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் ராம கருமாணிக்கம் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் கீர்த்திகா முனியசாமி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் VK ராஜீவ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பிரேம்நாத் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது திருவாடானை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 39%, அதிமுக 36%, தமிழக வெற்றிக் கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார்.
அதிமுக கூட்டணியில் பாஜகவின் GPSK நாகேந்திரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஷாகுல் ஹமீது அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் முத்துகேசவன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, பாஜக 37%, தமிழக வெற்றி கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்கள், அதிமுகவின் மலேசியா S பாண்டி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் B மலர்விழி ஜெயபாலா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சந்திரபிரபா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் GV மார்க்கண்டேயன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் MLA-வாகவும் இருக்கிறார். அதிமுகவின் R சத்யா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் P காசிராம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பாலாஜி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 9% என வந்திருக்கிறது. ஆக இந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், அதிமுகவின் செல்லப்பாண்டியன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீநாத் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது, தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, அதிமுக 34%, தமிழக வெற்றி கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் முருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஒபிலியா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்கும் பொழுது, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, பாஜக 30%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் S ஊர்வசி அமிர்தராஜ் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் MLA-வாகவும் இருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் G சரவணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சண்முக சுந்தரம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 33%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 9% என வந்திருக்கிறது. ஆக இந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. ஒட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் PM ராமஜெயம் அவர்கள், அதிமுக கூட்டணியில் அமமுகவின் சுந்தர் ராஜ் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் P மதன் ராஜா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அனுசியா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, ஒட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, அமமுக 34%, தமிழக வெற்றி கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த ஒட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் அமமுக இருக்கிறது. ஆக இந்த தொகுதியில் ஒரு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் கருணாநிதி அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சி ராஜு அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் MLA-வாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் S பாலசுப்ரமணியன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பாண்டி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும்
திமுக 36%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 9% என வந்திருக்கிறது. ஆக இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் திமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் ஒரு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. சங்கரன்கோவில் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சங்கை கணேசன் அவர்கள், அதிமுகவின் திலீபன் ஜெய்சங்கர் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ராமராஜன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மு. கவிதா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது சங்கரன்கோவில் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 32%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த சங்கரன்கோவில் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. வாசுதேவநல்லூர் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் இ. ராஜா அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அமுதராணி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் இசை மதிவாணன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது வாசுதேவநல்லூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, பாஜக 37%, தமிழக வெற்றி கழகம் 13%, நாம் தமிழர் கட்சி 9% என வந்திருக்கிறது. ஆக இந்த வாசுதேவநல்லூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் பாஜக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் மதிமுகவின் டி.எம். ராஜேந்திரன் அவர்கள், அதிமுகவின் சி. கிருஷ்ணமுரளி அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்.கே. அப்துல் ஜலீல் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மா. அபூபக்கர் சித்திக் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் மதிமுக 33%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 13%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. தென்காசி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், அதிமுகவின் எஸ். செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ராஜ பிரகாஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் புஷ்பலதா மகாலிங்கம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது தென்காசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 38%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், அதிமுகவின் கே.ஆர்.பி. பிரபாகரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் விபின் சக்கரவர்த்தி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பால்ராஜ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 31%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 31%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. ஆக இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த 2 கட்சிகளும் சமநிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இங்கு மும்முனை போட்டியே நிலவுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் சு. சுப்பிரமணியன் அவர்கள், அதிமுகவின் தச்சை என். கணேசராஜா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்.எஸ். முருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ப. சத்யா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் டி.பி. துரை அவர்கள்,
அதிமுகவின் இசக்கி சுப்பையா என்கிற சுப்பையா அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ராஜகோபால் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சிவசங்கரன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 35%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அப்துல் வகாப் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுகவின் சையது சுல்தான் சாம்சுதீன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் மரியஜான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சங்கர நாராயணன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 42%, அதிமுக 25%, தமிழக வெற்றி கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் தாவேக இருக்கிறது. 3வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் 2வது இடத்திற்கு இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் ரூபி மனோகரன் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் அமமுகவின் இசக்கி முத்து அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் செல்வம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 36%, அமமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. அமமுக 2வது இடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுகவின் சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் பி பாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, பாஜக 33%, தமிழக வெற்றி கழகம் 23%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுகவின் மகேஷ் அவர்கள், அதிமுகவின் தளவாய் சுந்தரம் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் மாதவன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மரிய ஜெனிஃபர் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இங்கு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுகவின் ஆஸ்டின் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் காந்தி அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பெர்வின் கிங்ஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் முத்துக்குமார் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, பாஜக 38%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. ஆக இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. கொளச்சல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் டாக்டர் தாரகை கத்பட் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் சிவகுமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஆன்சி ஷோபா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 36%, பாஜக 30%, தமிழக வெற்றி கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சியின் செல்லசுவாமி அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் ரமேஷ் அவர்கள்,
தமிழக வெற்றிக் கழகத்தின் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சு சீலன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் சிபிஎம் 36%, பாஜக 38%, தமிழக வெற்றிக் கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக முன்னிலை வகிக்கிறது, சிபிஎம் 2வது இடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் டி பிரவீன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் எஸ் விஜயதரணி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் மைக்கேல் குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மரிய ஸ்டெல்லா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 34%, பாஜக 38%, தமிழக வெற்றிக் கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. ஆக இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள், அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிவின் சைமன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் எஸ் சபின் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பீபா ஹிம்லர் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 38%, தமிழ் மாநில காங்கிரஸ் 34%, தமிழக வெற்றிக் கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. ஆக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பார்க்கும் பொழுது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய 58 தொகுதிகளில் திமுக 39 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 18 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. சமநிலை ஒரு தொகுதியில் காணப்படுகிறது. இதில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது என்றே சொல்லலாம். இதுவரை தென் மண்டலத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் என்ன நிலவரம் என்பதை நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் வாயிலாக பார்த்தோம். மே 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.